ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இதில் இருக்க ரெஸ்லர்ஸ் எல்லாருமே நம்ம ஜான்சனோட லாஸ்ட்டு ரிட்டர்மெண்ட் மேட்ச்லஸில், அதாவது ரிட்டர்மெண்ட் டூரில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வரிசையாக சொன்னால் நேரம் இதாயிரும். ஸோ அதனால் நீங்களே ஸோ இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் டூரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் கந்தர் தான் அவர் ரிட்டர்மெண்ட் மேட்ச்சில் ரெசல்ட் பண்ண போகிறாரு. ஸோ நம்ம விஷயம் நம்ம எல்ஐ நைட்டை இப்போ இன்ஜுரி பண்ணி அனுப்புறது மாதிரி WWE காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே மேபி அவரோட ரிட்டர்ன் ராயல் ரம்பிளோட சீசனில் இருக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த வருஷம், அதாவது இந்த டிசம்பர் வரைக்கும் எல்ஐ நைட்டோட ரிட்டர்ன் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அடுத்ததாக என்ன நடந்த NXT எபிசோடில் நம்ம ரிக்கி சென்ஸ் அஃபீஷியல் ஹில் டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ ஒபா ஃபேமிக்கும் இவான்ஸா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவங்க நம்ம ஏஜி ஸ்டைல் கூட டேக் டீம் மேட்ச் கூட விளையாட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்லருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்து. ஸோ அந்த மேட்ச்சுக்கு நடுவில் அந்த இவான்ஸ் திசை திருப்பி ஒரு வில்லத்தனம் பண்ணி ஸோ அவர் அடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் யூஸ் பண்ணி ஒபா ஃபேமி அவரை தோக்கடிச்சிருக்கிறாரு. ஸோ ரிக்கி சென்ஸ் இப்போ அஃபீஷியலி ஹில் டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது சார்லட் ஃப்ளேரும் நம்மளுடைய அலெக்சா பிளஸும் சேர்ந்து இப்போ ஒரு டேக் டீமில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ சாம்பியன்ஷிப்பை கூட அவங்க ஜெயிச்சு வச்சிருக்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு. ஸோ அலெக்சா பிளஸ் அண்ட் சார்லட் ஃப்ளேரோட டீமை கூடிய விரைவில் உடைக்க போகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனி ரன்னில் போக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஜான்சனா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் ஆசைப்படுறாரு. ஸோ கூடிய விரைவில், அதாவது இப்போ ஜான்சனா தான் WWE அதிக முறை வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சது. 17 முறை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்காரு. பட் இப்போ அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட ரெக்கார்டை ஒரு புது டேலண்ட் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ அதாவது ஒரு புது ரெஸ்லர், அதாவது புது ரெஸ்லராக இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெஸ்லராக இருந்தாலும் சரி தான். ஸோ அவரோட ஜான்சனாவோட ரெக்கார்டை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ 17 டைம் தான் WWE அதிக முறை வேர்ல்டு டைட்டில் வின் பண்ண ரெக்கார்டை உடைச்சி. ஸோ 18 டைம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெஸ்லர் ஸோ சாம்பியன் ஆகணும். ஸோ அவனை ஜெயிக்கிற அன்னைக்கு நான் உள்ள ஸோ அவனுக்கு நான் கை தூக்கி அவனுக்கு கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணி ஸோ அவனுக்கு நான் டாஸிங் த பார்ட்ஸ் மூமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ லிட்டரலி லெஜண்ட்னா லெஜண்ட் தான். ஸோ ஒருத்தர், அதாவது ரிக்ஃப்ளேர்லாம் ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் 16 டைம் சாம்பியனாக இருக்கிறப்பவே அவரோட ரெக்கார்டை யாராவது உடைக்கிறது மாரி இருந்தால் அவருக்கு பிடிக்காது. பட் ஜான்சனாக இருக்கிறதுனால தான் கன கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜீரன் அடித்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ஜான்சனா இப்போ தான் அவர் 17 தடவை வேர்ல்டு சாம்பியனாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை அவர் தான் ஜெயிச்சார். ஸோ பட் இப்போ அவரே அந்த ஒரு இன்ட்ரோ டக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ கூடிய விரைவில் எனக்கு ரெக்கார்டை ஒருத்தர் உடைக்கணும். ஸோ அவனுக்கு நான் பாசிங் த சார்ஜ் மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா ஆசைப்படுறாரு. ஸோ பார்க்கலாம் அந்த லக்கி யார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் ஸோ அமெரிக்காவில் ஆக்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம டுவேன் ஜான்சன் த ராக்கும் பார்த்திங்கன்னா அதில் நாமினேட்டோட பார்த்திங்கன்னா ஆகிருக்காரு. ஸோ பெஸ்ட்டு மேல் ஆக்டர் மான்சன் பிக்சர் அப்படிங்கிற மாதிரியான கோல்டன் குளோப்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ அந்த அவார்டை பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம ராக்கை த ஸ்மாஷிங் மிஷின் அந்த படத்துக்காக பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அவர் அதை வின் பண்ணுறாரு அஞ்சலி. அடுத்ததாக ஜான்சனோட கடைசி ரிட்டர்ன்மெண்ட் மேட்சுக்காக சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும் போது டிசம்பர் 13 ஸோ இப்போ அதுக்கான டிக்கெட் செல்லிங் தெரிய வந்திருக்கு. ஸோ மொத்தமாக எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 17,000 டிக்கெட் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்காக ஸோ விற்றுருக்குறாங்க WWE. அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் ஈவென்ட் நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ஈவென்ட் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஈவென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜான்சனை அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூவில் தான். ஸோ ஜான்சனா நம்புகிறாரு. ஸோ அவர் கணிக்கிறாரு. ஸோ நம்ம பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் ஸோ 2026 கூட இருக்கலாம். ஸோ அதுவும் இந்த
2026 நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் வந்து மினசோடாவில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ஜான்சனா சொல்லியிருக்காரு. ஸோ அது எனக்கு நான் தெரில, மேபி பிராக் லெஸ்னரும் இன்னுமே ரிட்டர்ன்மெண்ட் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போ சில இஷ்யூஸுக்கு அப்புறமா ரிட்டர்ன் வந்திருக்காரு. மேபி அவர் அதுக்கு பிளான்லாம் மாற்றிருக்காரா இல்லைன்னா ரிட்டர்ன்மெண்ட் வந்து சடன்லி ஆக போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஸோ என்ன ப்ரோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சடன்லியாக வந்து நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன்மெண்ட் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிராக் லெஸ்னர் நினச்சா இன்றைக்கி கூட அவரும் ரிட்டர்ன்மெண்ட் ஆகலாம். ஸோ எப்போ நல்லா போயிடலாம். ஸோ அதனால நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டு ரூமர் அப்படி ஒன்றும் வரல. ஜான்சன் அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேபி பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்மெண்ட் வந்து சம்மர் ஸ்லாமில் இருக்கலாம் 2026 அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட்டை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காக அவர் அந்த தாட்டை அப்படி ஷேர் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பிராக் லெஸ்னர், பட்டிஸ்டா, ஜான்சனா, ராண்டி ஆர்டன் ஸோ இங்கே எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் ரெஸ்லிங் வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க. ஸோ அதனால கூட அவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ பிராக் லெஸ்னரே ஒரு வேளை நம்ம ஜான்சினாட்டா சொல்லியிருக்கலாம். மேபி இது எதுவுமே கன்ஃபார்மும் கிடையாது. ஜான்சனா சொன்னதை வச்சு ஸோ நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததான் நேற்றுக்கு போட்ட அப்டேட் வீடியோ வந்து பெருசாக வந்து ரீச் கிடைக்கல, யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ அப்படியே நேற்றுக்கு போட்ட அப்டேட் வீடியோவில் முக்கியமான அப்டேட்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளேயும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.